வணக்கம். சினி மினி செழியன் தமிழ் பட உலகில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் செழியன். எனக்கு நன்கு பழக்கமானவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சீமான் திரைப்படங்களை இயக்கி அப்படின்லாம் இருக்கும்போது சீமான்கிட்ட உதவி இயக்குனராக இவர் பணியாற்றி அப்படின்னு இருக்குல்ல. அப்போ வீரநடை, சத்யராஜ், குஷ்பு நடித்த படம். அந்த அலுவலகத்துக்கு நான் போகும்போதெல்லாம் செழியனை நாங்கள் பார்ப்பேன். சீமான் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். KS அதியமான் அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார். அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர். அப்படி வரும்போது செழியனை அங்கே மீட் பண்ணுவேன். சீமான்கிட்ட உதவியாளராக அவர் பணியாற்றி பின்னாடி சீமான் இயக்கிய தம்பி திரைப்படம் இருக்குல்ல, அதில் அவர் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே அவர் PC ஸ்ரீராம்கிட்ட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்து ஒளிப்பதிவு உதவியாளராக பணியாற்றி ஒளிப்பதிவு பயிற்சிகளை PC ஸ்ரீராமிடம் பெற்றிருக்கிறார் அப்படி வச்சுங்க. அதுக்கு பிறகு தம்பி திரைப்படத்தை சீமான் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சில காரணங்களால் வர முடியாமல் போய் அவர் வேறு ஒரு படத்தில் கமிட் ஆகி அப்படி இப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது படத்தினுடைய ஒரு எஞ்சி இருந்த காட்சிகளை படமாக்கியவர் செழியன். அது சீமானே இதெல்லாம் செழியன் நீயே பண்ணு அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள் இன்னும் பல பாடல் காட்சிகளை ஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணது செழியன் தான் அப்படின்னு வச்சுங்க. அதனால் அதில் ஒரு அடிஷ்னல் கேமராமேன் அப்படின்ற முறையில் இவருடைய பேர் அந்த திரைப்படத்தில் இடம் பெற்றது. இவர் இண்டிவிஜுவலாக ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய முதல் படம் கல்லூரி. அந்த கல்லூரி திரைப்படத்தில் இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனந்த விகடன் பத்திரிகையில் உலக சினிமா அப்படின்னு சொல்லிட்டு 2005 2007 வரை இவர் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருது பெற்ற ஆஸ்கார் விருது, அகாடமி விருதுன்னு சொல்கிறோம்ல, இப்படி மாதிரி விருதுகளை பெற்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்களை பற்றி இவர் தொடர்ந்து ஆனந்த விகடனில் 3 ஆண்டுகள் எழுதினார். எவ்வளோ பெரிய விஷயம்! நான் ஒவ்வொரு வாரமும் ஆனந்த விகடன் புக்கு வந்த உடனே நான் முதல்ல எடுத்த உடனே படிக்கிறது இந்த உலக சினிமா தான். செழியன் எழுதக்கூடிய அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய CD எங்கேயாவது கிடைக்குமெல்லாம் தேடி பிடிச்சி இந்த CD எல்லாம் வாங்கி பார்த்து ஈரான் திரைப்படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா அதுக்கு மூல காரணமே செழியன் தான் காரணம். எனக்கு செழியன் மேலே பெரிய மரியாதை மதிப்பு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததற்காக அதுக்கு பிறகு உலக சினிமான்ற பேரில் அது ஆனந்த உடனே புத்தகமாக போட்டிருக்காங்க, 3 வால்யூம்ஸ். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஆக்சுவலாக நீங்கள் உலக புகழ்பெற்ற சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருது பெற்ற திரைப்படங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிங்க அப்படின்னா செழியன் எழுதி இருக்கக்கூடிய அந்த உலக சினிமான்ற அந்த புத்தகம் 3 வால்யூம்ஸ் இருக்குது, ஆனந்தவுடன் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை வீடன் பதிப்பகம் போட்டது. அந்த புத்தகம் கிடைக்கும். அந்த புத்தகங்களை வாங்கி படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் என் கணிப்பு ஒவ்வொரு புக்லேயுமே ஒரு 20-25 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 60-70 திரைப்படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவசியம் அந்த புத்தகங்களை செழியன் எழுதிய அந்த புத்தகங்களை படியுங்கள் அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு செழியனுக்கு கேமராமேன் அப்படின்ற வரும்போது சங்கர் ப்ரொடக்ஷன் ரெட்டைச்சுழி அப்படின்ற தாமிரா இயக்கிய அந்த திரைப்படத்துக்கு அவர் தான் ஒளிப்பதிவாளர். தென்மேற்கு பருவக்காற்று அந்த திரைப்படத்திற்கு அது நேஷனல் அவார்டு வாங்கிச்சு அந்த படம். அந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் அவர் தான். பாலாவினுடைய பரதேசி அந்த படத்தில் எந்த அளவிற்கு செழியன் தன்னுடைய திறமையை காட்டி இருந்தார் அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா. பிறகு தாரை தப்பட்டையில் எந்த அளவுக்கு அவருடைய ஒர்க் இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்ல. ஜோக்கர் அந்த திரைப்படம் ராஜமுருகன் இயக்கிய அந்த திரைப்படத்தில் தன்னுடைய தனித்துவ திறமை என்ன என்பதை படம் முழுக்க செழியன் வெளிப்படுத்தி இருந்தார். அது பிறகு கொன்றால் பாவம். அந்த கொன்றால் பாவம் நான் திரையரங்கில் அந்த படத்தை பார்க்கும்போது வரலட்சுமி சரத்குமார் ஆக்ட் பண்ண படம். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த ஒரு காம்பேக்ட் ஹவுஸ், ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இதான் ஃபுல் பிக்சர். அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக ஒரு க்ரைம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துடும், கொலையெல்லாம் நடந்துடும். அந்த கொலையை மையமாக வைத்து அந்த கொலை ஏன் நடக்கிறது, அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி என்ன. ஆக்சுவலாக ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு க்ரைம் மூவி அது. ஆக்சுவலாக அதில் படம் முழுக்கவே ஒளிப்பதிவாளருடைய திறமை என்ன என்பதை செழியன் செயல் வடிவில் காட்டியிருந்தார். மகிழ்ச்சி கௌதமன் இருக்கார்ல, அவர் கதாநாயகனாக நடித்து இயக்கிய திரைப்படம். அந்த திரைப்படம் நீல பத்மநாபனுடைய ஒரு நாவலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அதில் செழியன் தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருந்தார்.
இப்போ செழியனை பற்றி சொல்கிறது அப்படின்ற மாதிரி சிவகங்கையை சேர்ந்தவர். சிவகங்கையில் பிறந்த இவர் அங்கே இருக்கக்கூடிய காரைக்குடி அழகப்பா கல்லூரி இருக்குல்ல, அங்கே தான் வந்து அங்கே வந்து ஆக்சுவலாக டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அவர் படித்தது. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அங்கே. அவங்க அப்பா வந்து ஆசிரியர், அம்மாவும் ஆசிரியை. ஃபாதர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஓவியர். நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, களிமண்ணில் வந்து சிலைகளை செய்து சிற்பங்களை உருவாக்கி அப்படின்றக்குள்ள அவங்க அப்பா வந்து அதில் வந்து மிகச்சிறந்த திறமைசாலி. அம்மா வந்து ஆசிரியராக பணியாற்றுவதுடன் அவங்க அருமையாக பாடல்களையும் கூடியவர். ஷீ இஸ் எ சிங்கர் ஆல்சோ. அதனால் வந்து ஆசிரிய குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தவர் செழியன் அப்படிங்கும்போது அப்போ அந்த எழுத்து அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கத்தானே செய்யும். 2017 பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய செழியன் 2017 ஒரு திரைப்படத்தை தானே தயாரித்து தன் மனைவி பிரேமா இவங்க ரெண்டு பேரும் செழியன் அவருடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை தயாரித்து லா சினிமா அப்படின்ற பேனரில் வந்து படத்தை டூ லெட் அப்படின்ற திரைப்படத்தை செழியன் தயாரித்து இயக்கினார் அப்படின்னு. அந்த டூ லெட் திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு ஒரு மாறுபட்ட திரைப்படம் அப்படின்ற முறையில் பத்திரிகைகள் பாராட்டி எழுதின மாறுபட்ட வித்தியாசமான படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய கலை உலக ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை அவசியம் பார்த்தார்கள். இதில் வந்து இந்த இடத்துல என்னென்னா, அந்த படம் திரைக்கு வந்த பிறகு திரைக்கு வந்த ஒரு 2 days கழிச்சின்னு சொல்லலாம், பாரதி ராஜா திரைப்பட கல்லூரியில் வந்து பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, மாணவர்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு வரும்போது. இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டு சினிமா தான், வேர்ல்டு சினிமாவை பற்றி, உலக சினிமா படங்கள் அதை பற்றி மாணவர்கள்ட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே போயிருக்கும்போது பாரதி ராஜா சார் வந்து அவருடைய அறையில் சந்தித்து ஒரு 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, டூ லெட் படம் பார்த்துட்டிங்களான்னு கேட்டார். ஆக்சுவலாக அப்போ திரைக்கு வந்து 2 days ஆயிருந்துச்சு. டூ லெட் படம் பார்த்தீங்களான்னு கேட்டார். இல்லை நான் பார்க்கல சார்னே. அவசியம் பாருங்கள், நல்ல திரைப்படம் அப்படின்னு பாரதி ராஜா கூறினார். இதை சமீபத்தில் வந்து செழியன் எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி. நான் ஏற்கனவே நிறைய இலக்கியங்கள்லாம் மொழிபெயர்த்து அப்படின்ற விஷயம் இருக்குல்லையா, அது ஆரம்ப காலத்துலேருந்தே அவருக்கு நல்லா தெரியும். அதை அவர் கேட்டார், நீங்கள் மொழிபெயர்த்ததில் வந்து நல்ல கதைகள், நல்ல சிறுகதைகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புத்தகங்கள்லாம் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கி நான் படிக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணார், கேட்டார். அப்போ பேசும்போது பாரதி ராஜா வந்து இந்த டூ லெட் படத்தை பார்த்துட்டிங்களான்னு என்கிட்ட கேட்டார்ல, அந்த விஷயத்தை நான் வந்து செழியன்ட்ட சொன்னேன். இந்த மாதிரி பாரதி ராஜா என்கிட்ட கேட்டார், பார்த்துட்டிங்களான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் அவசியம் பாருங்கள், நல்ல படம் அப்படின்னாரு. பாரதி ராஜா மாதிரி அவ்வளோ பெரிய இயக்குனர் வந்து அப்படியே பாருங்கள் நல்ல படம்னு சொல்லி சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு. பாரதி ராஜா பாராட்டிய அந்த திரைப்படம் டூ லெட் திரைப்படம் அந்த 2017 ஆண்டில் வந்து சிறந்த தமிழ் படம் அப்படின்றதுக்கான தேசிய விருது, நேஷ்னல் அவார்டு வந்து அந்த திரைப்படத்திற்கு, சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது டூ லெட் திரைப்படத்திற்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து திறமை இருந்தால் தான் எங்கு கால் வைத்தாலும் தன்னுடைய ஆழமான முத்திரையை பதிக்க முடியும் அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் செழியன். அவர் வந்து பத்திரிகைகளை எழுதும்போதும் சரி, தான் யார் என்பதை அழுத்தமாக பதித்தார். ஒளிப்பதிவாளராக தான் பணியாற்றிய திரைப்படங்களில் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் தான், மிகச்சிறந்த கேமராமேன் தான் என்பதை ஆழமாக பதித்தார். அதே மாதிரி டூ லெட் என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கியதன் மூலம் தேசிய விருது பெறக்கூடிய அளவிற்கு ஒரு படத்தை தன்னால் இயக்க முடியும் என்பதை செயல் வடிவில் காட்டினார். அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் அப்படியே நினச்சி பார்க்கும்போது பாராட்டி புகழப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியுதுல்ல. அதனால் தான் நான் செழியனை பாராட்டுகிறேன், புகழ்கிறேன்.